அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். யா அய்யுஹன்னாஸ் இத்தகு ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஅ வத்தகுல்லாஹ அல்லதி தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பெயர் அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால், வல்ல நாயகனின் சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், இன்னும் இந்த உரையை கேட்கிற நம்மவர்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹுவின் அருளால் நாமெல்லாம் ரமலானுடைய காலத்தில் இறைவனால் விதியாக்கப்பட்ட நோன்பினை நோற்கக்கூடியவர்களாக நாம் இந்த மாதத்தை கழித்து கொண்டிருக்கிறோம். இந்த ரமலான் மாதம் என்பது ஒரு மனிதனுடைய உடலை மாத்திரம் பசியிலிருந்தும் தாகத்திலிருந்தும் கட்டுப்படுத்தாமல் பயிற்சியப்படுத்தாமல் மனதையும் சேர்த்து தான் பயிற்சியப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாதத்தில் நாம் நோன்பு நோக்கிறோம். அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றினுடைய குறிப்புகளில் சிலவற்றை நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது, அதுவும் இந்த ரமலானுடைய காலத்தில் நாம் அதை அறிந்து கொண்டால் நம்முடைய ஈமானை அதிகரித்து கொண்டு உலகத்தில் வாழும்பொழுது மிகப்பெரிய படிப்பினை பெற்றவர்களாக நம்மால் வாழ இயலும். அந்த அடிப்படையில் நாம் போர்க்களங்களும் படிப்பினைகளும் என்ற தலைப்பின் கீழ் சில தகவல்களை இன்றைய தினம் பார்க்க இருக்கிறோம். பொதுவாக நாடெங்கும் இன்றைக்கு நடைபெறுகிற போரை நீங்கள் எடுத்துக்கொண்டால் பலவிதமான போர்களை சொல்கிறார்கள். ஒரு நாட்டில் இருந்து கொண்டு இன்னொரு நாட்டில் இருப்பவர்களை பார்க்காமலேயே நேரில் சந்திக்காமல் கூட இங்கிருந்து கண்டம் விட்டு கண்டம் பாய்ந்து தாக்குகிற அந்த ஏவுகணையை அனுப்புவார்கள். இன்னும் சொல்வதாக இருந்தால், யாரிடத்தில் நல்ல பவரான ஏவுகணை இருக்கிறதோ அவர்களை கண்டு மற்ற நாடுகளெல்லாம் அஞ்சக்கூடிய ஒரு நிலை. இன்றைக்குள்ள போர் வியூகம் அப்படித்தான். ஆங்காங்கே பார்டரில், இப்போ இந்தியா சைனா பார்டர் இருக்குது, இந்தியா பாகிஸ்தான் பார்டர் இருக்குது, ஒவ்வொரு நாட்டினுடைய பார்டரில் ஏதாவது நேரடி சண்டைகள் நடப்பதை அரிதாக இருக்கிறதை தாண்டி எல்லாமே வான்வழி தாக்குதல், இங்கேருந்து ஒரு பட்டன் அமுக்கினா போதும் அங்கே பாதிப்பு ஏற்படும் என்ற ரீதியில் இன்றைக்கு உலக போர்கள் இருந்து கொண்டு வருகிறது. இது ஒரு புறம். பயோவார் என்று சொல்வார்கள். குறிப்பிட்ட கிருமிகளை, வைரஸ்களை, அதனுடைய மருந்தை தயாரித்து வைத்து கொண்டே அதை மக்களுக்கு மத்தியில் என்ன செய்வாங்க, அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அழிக்க நினைக்கிற அந்த நாட்டை இப்படி அவர்களுடைய வளத்தை, மனிதனுடைய அந்த உயிரிழப்புகளை அதிகரிக்க செய்வார்கள். அதனுடைய மருந்தை நாங்கள் வச்சுருக்கிறோங்கிற ஒரு டிமாண்டையும் என்ன செய்வாங்க, அந்த நாட்டை, இந்த நாடை நாடியாக வேண்டும் என்ற ஒரு நிலை. உதாரணத்துக்கு ரஷ்யா இருக்குது, அமெரிக்கா இருக்குது. அமெரிக்காக்காரன் இந்த பயோவார ரஷ்யா மீது உதாரணத்துக்கு பரப்புகிறான் என்றால், இப்போ ரஷ்யாவில் அந்த மருந்து இல்லாமர்கள் தவிக்கும் பொழுது இதுக்கால மருந்து எங்கள்கிட்ட கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லி ஒரு நிர்பந்தத்தையும் ஒரு டிமாண்டையும் வைத்து அவர்களை இப்படி நோய் நொடி ரீதியமாக என்ன செய்கிறாங்க, முடக்கிறதையும் பார்க்க முடிகிறது. இப்படி இன்றைக்குள்ள போர்கள் நீண்டு கொண்டே இருக்கிறது. ஆனால் முற்கால போர்கள், அது எந்த இஸ்லாமிய போராக இருந்தாலும் எந்த போராக இருந்தாலும் கூட நியாயமான போர் நடந்திருக்கிறது, அநியாயமான போர்கள் நடந்திருக்கிறது. ஆனால் அன்றைய கால போர் வியூகங்கள் எப்படி இருக்கும்னா நேரடி சண்டைகள் தான். நேரடியாக களத்திலிருந்து உன்னுடைய வலிமை என்ன, என்னுடைய வலிமை என்ன, உன்னுடைய ஆயுதம் என்ன, என்னுடைய ஆயுதம் என்ன, உன்னுடைய தற்காப்பு பயிற்சி என்ன, என்னுடைய தற்காப்பு பயிற்சி என்ன, உன்னுடைய போர்க்குணம் என்ன, என்னுடைய போர்க்குணம் என்ன, இப்படித்தான் என்ன செய்வாங்க. காலாட்படைகள், யானைப்படைகள், குதிரைப்படைகள், ஒட்டகப்படைகள், இப்படியான ஒவ்வொரு படைகளை வைத்து கொண்டு போருக்கு நேரடி சண்டைகளை தான் நம்மால் பார்க்க முடியும். அந்த அடிப்படையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலும் நிறைய அல்லாஹ்வுடைய தூதர்
10க்கும் நெருக்கமான போர்க்களங்களை அல்லாஹ்வுடைய தூதர் சின்ன பெரிய எல்லாத்தையும் கலந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10க்கும் நெருக்கமான 10க்கும் அதிகமான சிறு குழுவினர் அனுப்பி போர் செஞ்சதாக இருக்கட்டும், நிறைய அல்லாஹ்வுடைய தூதர் போரில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அதில் சில முக்கியமான போர்கள் வரலாற்றில் நாம் அறிந்திருக்கிற போர், ஆனால் படிப்பினைகள் பெற முடியாத அளவிற்கு சும்மா தகவலாக அறிஞ்சு வச்சுருப்போம். அப்போ அப்படியான போர்களை நாம் அறிந்து கொண்டு இருக்கும் பொழுது அதில் நிறைய படிப்பினைகள் நமக்கு இருக்கும். அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் 13 ஆண்டு காலம் வாழ்ந்தார்கள். வாழ்ந்துவிட்டு தன்னுடைய இஸ்லாமிய பிரச்சாரத்தை அல்லாஹ்வுடைய தூதர் செய்கிற அந்த காலத்தில் ஒரு கட்டத்தில் அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, அபிசீனியாவுக்கு மக்களை ஹிஜ்ரத்துக்கு அனுப்புகிறான். சில நபர்களை மதீனாவை நோக்கி அல்லாஹ் ஹிஜ்ரத்துக்கு அனுப்புகிறான். அல்லாஹ்வுடைய வஹி வாங்கிட்டு எல்லா நபித்தோர்களும் போகிறாங்க. இறுதியாக அல்லாஹ்வுடைய தூதரும் அபூபக்கர் சித்திக் என்பவர்களும் தான் மக்காவிலேருந்து மதீனாவுக்கு என்ன செஞ்சாங்க, ஹிஜ்ரத் செஞ்சு வந்தாங்க. அப்போ மக்காவில் ரசூல்லா வாழ்ந்த காலம் 40 வயசில் நபி பட்டம் கிடைக்கிது. 13 ஆண்டு காலம் நபியாக இருந்து வணக்க வழிபாடுகள் செய்து கொண்டு பிரச்சாரத்தை செய்து கொண்டு அதன் மூலியமாக இஸ்லாத்தை அல்லாஹ்வுடைய தூதர் மக்களுக்கு பரப்புனாங்க. எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் செல்வதற்கு முன்பாகவே தூதருடைய சொல் சென்று குர்ஆனுடைய வார்த்தைகள் சென்று மதீனாவில் முஸ்லீமான ஒரு கூட்டம் அல்லாஹ்வுடைய தூதரை என்ன செஞ்சாங்க, வரவேற்பதற்கு இருந்தார்கள். அப்போ இது இன்னொரு புரிதல் நமக்கு வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் பயந்துக்கிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சில பேர் நினைப்பாங்க. அப்படிலாம் பயந்துலாம் போகல. 13 ஆண்டு காலம் வாழ்ந்தவருக்கு அடுத்த ஒரு ஆண்டு காலம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு வாழ தெரியாதா? அல்லாஹ்வுடைய உத்தரவு என்ன வந்துச்சுன்னா, இனிமேல் கொண்டு நீங்கள் மதீனாவுக்கு போங்க. ஏன்னா அந்த ஒட்டுமொத்த வரலாற்றையும் பார்க்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் திருப்பி ஒரு 8 ஆண்டுகளுக்கு ரிட்டர்ன்ஸ் வரும் பொழுது இரத்தமின்றி யுத்தமின்றி மக்காவை என்ன செஞ்சாங்க, கைப்பற்றுறாங்க. எந்த மக்கள் விரட்டி அடித்தார்களோ அந்த மக்காவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வீர தளபதியாக களத்திலே வந்தார்கள். யாரும் அல்லாஹ்வுடைய தூதரை எதிர்த்து நிற்கக்கூட இல்லை, வால் பிடிக்கிறல்ல, நிற்க கூட இல்லை. அந்த அளவுக்கான வெற்றி அல்லாஹ் கொடுத்தான். அது அல்லாஹ் சூழ்ச்சியாளனுக்கெல்லாம் மிகப்பெரிய சூழ்ச்சியாளன். நம்ம பார்வைக்கு ஒன்று இறங்கு முகமாக தெரியும், ஆனால் ரப்புல் ஆலமீன் ஆமாம் அப்படித்தான். மக்காவுடைய ஆரம்ப வரலாற்று பார்க்கும் முகமது இங்கே வாழ முடியாமல் போகிறாருன்னு தான் குறைஷிகளுடைய பார்வை. மீண்டும் வரும்போது தாக்கு பிடிக்க முடிஞ்சுதா? அப்போ அல்லாஹ்வுடைய மிகப்பெரும் படிப்பினை இந்த போர்க்களங்கள், நபிகளாருடைய அந்த மக்கா வெற்றி விஷயங்கள் நிறைய இருக்குது. அப்போ அல்லாஹ்வுடைய தூதரை பயந்து அல்லாஹ் போக சொல்லலை. அல்லாஹ் ரபில் ஆலமீன் போக சொன்னனால் ரசூல் என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. தவிர பயந்துலாம் அல்லாஹ்வுடைய தூதர் போல அல்லாஹ்வுடைய தூதர் அபூபக்கர் சித்திக் அவரை அழைச்சி கொண்டு தன்னுடைய ஹிஜ்ரத் பயணத்தை மதீனாவில் ஏற்படுத்தி கொள்கிறார். மதீனாவில் ஏற்படுத்தி கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் சந்தித்த பெரிய போர்களில் முதல் போர் என்னவென்றால் பத்ர் போர்க்களம். இந்த பத்ர் போர்க்களம் என்பது இஸ்லாமியருக்கு மிகப்பெரிய திருப்பு முனையாக இருந்தது. அல்லாஹ்வுடைய அந்த உதவியை நேரில் கண்ட ஒரு கூட்டமாக முஸ்லீம் கூட்டம் இருந்துச்சு. இறை நம்பிக்கை இருந்தால், ஈமான் இருந்தால் உலகத்தில் எப்பேற்பட்ட படையும் நாம் வீழ்த்தி விடலாம் என்ற ஒரு நம்பிக்கையை இந்த இஸ்லாமியர்களுக்கு அல்லாஹ் ரபில் ஆலமீன் வாக்குறுதி கொடுத்த ஒரு போர்க்களம் பத்ர் போர்க்களம். நீங்கள் பாருங்கள், இது மக்காவுக்கும் மதீனாவுக்கும் மத்தியில் உள்ள இடம்தான் ஒரு இடம் பத்ர். அந்த இடத்தில் நடந்தனால அந்த போருக்கான பெயர் வர காரணம் என்ன, அந்த இடத்தை மையமாக வைத்து பத்ர்ன்ற இடத்துல நடந்தனால இதுக்கு பத்ர் போர் என்ன செஞ்சுருக்கிறாங்க, வரலாற்றில் குறிப்பிடப்படுகிறது. அல்லாஹ் குர்ஆனிலேயும் பத்ர் என்ன செய்கிறான் என்று அல்லாஹும் பயன்படுத்துகிறான். இது நடைபெற்ற ஆண்டு பார்த்திங்கன்னா ரசூலா ஹிஜ்ரத் செஞ்சு வந்து மதீனாவில் ஆன்மீக தலைவராகவும் ஆட்சி தலைவராகவும் இருந்து 2 ஆண்டு காலத்தில் ஹிஜ்ரி 2 என்ன செய்யுது இந்த போர்க்களம் நடக்குது. குறிப்பாக ரமலான் பிறை 17 ரமலான் மாதத்தில் பிறை 17 என்ன செய்யப்படுகிறது படுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த போருக்கான காரணம் என்னவென்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை விட்டு மதீனாவுக்கு வந்த பிறகும் கூட குறைஷிகள் சும்மா இல்லை. அவங்க அல்லாஹ்வுடைய தூதருக்கு எல்லா விதத்திலும் தொந்தரவு கொடுத்தாங்க. யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரை எப்படியாவது அல்லாஹ்வுடைய தூதரை வீழ்த்திவிட வேண்டும், மதீனாவுடைய வளத்தை குறைத்து விட வேண்டும், மக்காவில் யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறாங்களோ அவங்களாம் துன்புறுத்தி இந்த மார்க்கத்தை விட்டு வெளியேற செய்ய வேண்டும் என்ற பல வியூகத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை எதிர்த்தார்கள். அப்போது இந்த எதிர்ப்பதற்கு அடிப்படையாக இருப்பது அல்லாஹ்வுடைய தூதரை எதிர்க்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிராக ஆயுதம் தரித்து இருக்க எல்லாத்துக்கும் காரணம் பொருளாதாரம் அடிப்படையாக இருக்குது. இன்றைக்கி போருக்கும் அப்படித்தானே. ஒவ்வொரு நாட்டிலையும் நீங்கள் பாருங்கள், ஒவ்வொரு நாட்டில் இராணுவத்துக்கு எவ்வளோ செலவு செய்கிறாங்கிற வச்சு தான் மதிப்பு இருக்கும். அப்படித்தானே. நீங்கள் இந்தியாவில் ஒட்டுமொத்த பொருளாதாரம் இருக்குல்ல, இந்தியாவில் நம்ம எல்லார்ட்டையும் ரிசர்வ் பேங்க் அடித்து மக்களுக்கு விநியோகிக்க விட்ட எல்லா பொருளாதாரத்தையும் சேர்த்தா அமெரிக்கா இராணுவத்துக்கு மட்டும் அவ்வளோ செலவு செய்கிறான். அப்போ இராணுவத்திற்கு ஒருத்தாங்க எவ்வளோ செலவு செய்கிறாங்கன்னா இராணுவத்துக்கு அவ்வளோ தேவை. அதுதான் அடிப்படையில் ஒரு நாட்டை பாதுகாக்கிற சூழல்னால அதுக்கு பயன்படுத்துவாங்க. அப்போ இராணுவத்துக்கு மிகப்பெரிய அளவில் பொருளாதாரம் தேவை இருக்குது. அப்போ அபு சுஃபியான் அவன் ரலியல்லாஹு அன்ஹு பிற்காலத்தில் இஸ்லாத்தை ஏற்கிறாங்க. இந்த பத்ர் போர்க்களத்தில் அவங்க மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிரியாகத்தான் பத்ரில், உஹதில், கந்தக்கில் எல்லா யுத்தத்துலேயும் என்ன செஞ்சாங்க,
எதிரியாக இருந்தாங்க. ஹுனைன் போர்க்களத்தில் அவங்க இஸ்லாத்தை மக்கா வெற்றிக்கு பிறகு அந்த 8 அப்புறம் தான் அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க. இப்போ அவங்க குறைஷிகளுக்கு இஸ்லாமிய எதிரிகளுக்கு தலைமை தாங்கி அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள். அப்போ இவங்க வந்து ஒரு வியாபார நிமித்தமாக ஷாமுக்கு என்ன செய்கிறாங்க, ஒரு வியாபாரத்துக்கு மக்காவாசிகள் போயிட்டு வர்றாங்க. இந்த தகவல் அல்லாஹ்வுடைய தூதர் கிடச்சிருச்சு. ஷாமுக்கு போயிட்டு வியாபாரத்துக்கு வர்றாங்களா, இவங்க பொருளாதாரத்தை முடக்கணும். இந்த ஷாம் படையை நாம் ஒரு தாக்குதல் தொடுத்து அந்த பொருளாதாரத்தை நாம் முடக்கினா இவங்க இஸ்லாத்துக்கு எதிரான ஆயுதம் தரித்து வர்ற அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கம்மியாயிருங்கிற அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் முதல்ல ஒரு திட்டம் தீட்டுறாங்க. அபு சுஃபியானோடு சேர்ந்து சில நபர்கள், அந்த சில நபர்களை எதிர்ப்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் கொஞ்சம் நபர்கள், ஒரு 310 நபர்கள் ஹதீஸ்களில் பார்க்கும் பொழுது 80 முஹாஜிர்களும் 230 அன்சாரிகளும். முஹாஜிர்கள்லாம் யாருன்னா ஹிஜ்ரத் செஞ்சவங்க, மக்காலேருந்து ஹிஜ்ரத் செஞ்சு போனவங்க முஹாஜிர்கள். அதான் ரசூலுல்லாஹி ஹிஜ்ரத்துன்னு சொல்லுவோம்ல, அந்த ஹிஜ்ரத் செஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் ஹிஜ்ரிங்கிற கணக்கு வந்துச்சு. அப்போ அந்த ஹிஜ்ரத்து முஹாஜிர் எல்லாம் ஒரே வார்த்தையிலேருந்து வந்தது தான். முஹாஜிர்கள் என்றால் சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னா மக்காவாசி. அன்சாரிகள்லாம் அவங்களுக்கு உதவி செஞ்சாங்களா, அன்சாராக உதவி செய்தவர்கள், வந்தவங்களை சகோதரத்துவமாக்கி உதவி செஞ்சாங்க, அதனால் அவங்க அன்சாரிகள். இது வரலாற்று நம்ம முஹாஜிர்கள் அன்சாரிகள் என்று சொல்லுவோம், மக்காவாசி மதனாவாசின்னு சொல்லாமல் இந்த மாதிரியான விஷயத்தை சொல்லுவோம். அதை நம்ம புரிந்து கொடுங்கிறதுக்காக இந்த ஒரு தெளிவை புரிஞ்சுக்கணும். 80 முஹாஜிர்களும் 230 அன்சாரிகளும் 1 அல்லது 2 குதிரைகளை வைத்துக்கொண்டு ரசூலுல்லாஹ் அவருடைய ஒரு சிறிய வியாபார கூட்டத்தை தானே எதிர்க்க போகிறாங்க, போய் அடித்து போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம், அவங்களுடைய பொருளாதார ரீதியாக அவர்களை முடக்கி விடலாம் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, படையை திரட்டிட்டு போகிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் படையை திரட்டிட்டு வர்றது அபு சுஃபியான் அவங்களுக்கு தகவல் தெரிஞ்சிருச்சு. முஹம்மது என்பவர் நம்மளை திட்டம் தீட்டிட்டாரு, நம்ம பொருளாதாரத்தை முடக்கிறதுக்காக படையை திரட்டி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் என்ற தகவல் தெரிஞ்ச உடனே அபு சுஃபியான் என்ன செய்கிறாருன்னா, மக்காவில் உள்ள அபூஜஹல் அவருடைய கூட்டத்தார்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறாங்க. இந்த மாதிரி முகமது வந்து எங்களுக்கு ஸ்கெட்ச் போட்டிருக்கிறாங்க, எங்களை தாக்குதலுக்கு வர்றாங்க, எப்படியாவது நீங்கள் படையை ஃபோர்ஸை கொண்டு வந்து எங்களுக்கு என்ன செய்யுங்க, எங்களை பாதுகாருங்கன்னு சொன்னோன்னே அபூஜஹல் அவனுடைய தலைமையில் ஒரு 1300 நபர்கள், இணை வைப்பாளர்கள் 1300 நபர்கள் என்ன செய்கிறாங்க, அவங்க அங்கே வர்றாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறாங்கன்னா, அப்படி பத்ரை நெருங்கி அல்லாஹ்வுடைய தூதர் வரும்பொழுது அபு சுஃபியான் தப்பிச்சு விடுறாங்க. என்ன செஞ்சுறாங்க, தப்பிச்சு அவங்க போயிடுறாங்க. தப்பிச்சு போகிற அந்த நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அபூஜஹல் என்ன செய்கிறாங்கன்னா, வம்படியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக என்ன செய்கிறான்னா, வம்படியாக நிற்கிறான். நின்று 3 நாள் நம்ம பத்ரில் தங்கியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழலில் இருந்து கொண்டு நம்ம தங்கித்தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் நிர்பந்தித்து முஸ்லீம்கள் நம்ம எச்சரிக்கை விட்டுட்டு போவோம் அப்படிங்கிறதுக்காக 1300 வீரர்களை கொண்டு அங்கே தங்கிடுறான். அல்லாஹ்வுடைய தூதர் 310 வீரர்களில் 1-2 குதிரையில் சில ஆயுதங்களை கொண்டு வந்தது வியாபார கூட்டத்தை எதிர்க்கிறதுக்காக. ஆனால் அல்லாஹ் களம் அமைச்சு கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அபூஜஹல் அவர்கள் என்ன செய்கிறான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் களம் அமைச்சு கொடுக்குறான். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியான ஒரு நிலை நடந்துக்கிட்டு இருக்கு, ரசூலுல்லாஹ்வுக்கு அது தெரியலை. அல்லாஹ்வுடைய தூதர் எதை எதிர்பார்த்து போய்கிட்டு இருக்கிறாங்க, அபு சுஃபியான் வருவான்னு சொல்லி அவரை எதிர்பார்த்து போகிறாங்க. இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்கணும், ரசூலுல்லாஹ் ஒரு மஷூராவும் பண்ணுறாங்க. நம்ம இந்த மாதிரி போருக்கு போகிறோம்னா மதினா ஊரில் இருந்தால் போருக்கு போகிறோம், அப்போ பாதிப்பு யாருக்கு அதிகம், மதினாவாசிகளுக்கு தான் பாதிப்பு, மக்காவாசிகளுக்கு பாதிப்பு இல்லை. எங்கே தஞ்சம் முகுந்தாச்சு, மதினாவுக்கு தஞ்சம் முகுந்தாச்சு. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் கருத்து கேட்குறாங்க. ஃபதகல்லம அபூபக்கர் அவருடைய கருத்து சொல்கிறாங்க. ஃபஅரத அன்ஹு ரசூலுல்லாஹ் அதை கேட்கல. சும்ம தகல்லம உமர் அவங்க கருத்து சொல்கிறாங்க. ஃபஅரத அன்ஹு ரசூலுல்லாஹ் அதையும் என்ன செய்யலை, பெருசுபடுத்துக்கலை. அப்போ தான் அன்சாரிகளுக்கு புரியுது, மதினாவாசிகளுக்கு ரசூலுல்லாஹ் நம்முடைய கருத்தை தான் விரும்புகிறாங்க, நம்ம தானே அதிகமாக இருக்கிறோம், நம்ம நாட்டில் தான் ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, நம்ம கருத்தை ரசூலுல்லாஹ் விரும்புகிறாங்கன்னு சொல்லிட்டு ஃபகாம சாத் இப்னு உபாதா அவர்கள் எழுந்து சொல்கிறாங்க, ஈயான துரீது யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே நீங்கள் எங்கள் கருத்தைத்தானே நீங்கள் விரும்புகிறீர்கள், வல்லதி நஃப்ஸி பியதி, என்னுடைய உயிர் எவன் கரத்தில் இருக்கிறதோ அவன் மீது நான் ஆணையிட்டு சொல்கிறேன், லவ் அமர்த்தனா அன் நுகைதஹால் பஹர், நீங்கள் கடலிலே எங்களை குதிரையை செலுத்த சொன்னாலும் ல அகல்நாகா, கடலில் கூட நாங்கள் குதிரையை கொண்டு போவோம், நீங்கள் என்ன சொன்னாலும் யாரனாலும் நாங்கள் என்ன செய்வோம், அரபு உலகத்தை கூட நாங்கள் எதிர்க்க தயார்தான், கடலிலே எங்களுடைய குதிரையை நீங்கள் செலுத்த சொன்னாலும் நாங்கள் குதிரையை செலுத்துவோம். உளவு அமர்த்தனா அன் நதரிப குபாதஹா இலா பர்கில் கிமாத் லா ஃபஅல்னா, பர்குல் கிமாத் என்ற தொலைவான இந்த ஊருக்கு குதிரையினுடைய பெடரிலே அடித்து எங்களை பயணத்தை நீங்கள் மேற்கொள்ள சொன்னாலும் லா ஃபஅல்னா, நாங்கள் அந்த செயலை செய்வோம் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சாத் இப்னு உபாதா அவர்கள் சொன்னோன்னே அல்லாஹ்வுடைய தூதருக்கு உத்வேகம் கொடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் போருக்கு அப்படியே புறப்படுறாங்க. ரசூலுல்லாஹ் யாரை நம்பித்தான் போய்கிட்டு இருக்கிறாங்க, அபு சுஃபியான டார்கெட் வச்சு தான் இன்ன வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் போய்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, குறைஷி குலத்துக்கு ஒட்டகம் அந்த காலத்தில் தண்ணிக்கு வந்து தனியாக ஒட்டகம் போட்டு அதில் தண்ணி சுமந்துக்கிட்டு வரும். அந்த தண்ணி சுமக்கக்கூடிய ஒரு ஒட்டகம் பனு நஜ்ஜாஜ் குலத்தை சார்ந்த ஒரு கருப்பு நிற அடிமை என்ன செய்கிறான், அந்த ஒட்டகத்தோடு வர்றாரு.
வந்தோடனே பார்த்தா முஸ்லீம்கள் பார்த்துக்கிட்டு என்ன செஞ்சுக்கிட்டாங்கன்னா இவரை பிடிச்சிக்கிட்டாங்க. இந்த பனு நஜ்ஜாஜ் குலத்தை சார்ந்த கருப்பு நிற அடிமை குறைசிகள் காஃபிர்களுடைய ஆள். அவரை பிடிச்சி என்ன செய்கிறாங்கன்னா குடிச்சு வச்சு விசாரிக்கிறாங்க. ஒழுங்காக சொல்லு, யாரெல்லாம் நீங்கள் வர்றீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்கிறாரு, அந்த அடிமை சொல்கிறான், அபுஜஹல் வர்றான், உத்துபா வரான், ஷைபா வரான், இவங்கெல்லாம் வராங்கன்னொன்னே நபி தோழர்கள் அடிக்கிறாங்க. என்ன பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிற? ஏன்னா இவங்க பிளான் பண்ணி வந்தது யாரை? வியாபார கூட்டத்தையும் அபு சுஃபியான தலைமை தாங்கிட்டு வந்தாங்க. இவர் அடிமை உண்மையைத்தான் சொல்கிறாரு. அபு சுஃபியான் தப்பிச்சு போயாச்சு, அபுஜஹல் படம் தான் பதிலில் இருக்குது, நீங்கள் அபு சுஃபியான் படம் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. அவர் சொல்கிறார், இல்லை அபுஜஹல் உத்துபா ஷைபா தான் வந்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது நபி தோழர்கள்லாம் போட்டு அடிக்கிறாங்க. அவள் இல்லை நான் உண்மையை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபு சுஃபியான் வர்றாருன்னு சொன்னோன்னே நபி தோழர்கள் அடிக்கிறத விட்டுடுறாங்க. திருப்பி சொல்கிறார், இல்லை அபுஜஹல் தான் வர்றாருன்னு திருப்பியும் அடிக்கிறாங்க. இல்லை அடி தாங்க முடியாமல் என்ன செய்கிறாரு, இல்லை அபுஜஹல் வரல, அபு சுஃபியான் தான் வர்றாருன்னு சொன்னேன். இப்போ சொல்லு விஷயத்தை அப்படின்னு நபி தோழர்கள் கேட்குறாங்க. அல்லாஹ்வுடைய ஒரு தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. ரசூலாவுக்கு இது தெரியுது. அல்லாஹ் வகையில் காட்டி கொடுத்துட்டான், யார் வர்றாங்க காட்டி கொடுத்தோன்னே ரசூலா சுருக்கமாக தொழுகையை முடித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒ கால ஒல்லதி நஃப்ஸி பியதி, அல்லாஹ்வுடைய சொல்கிறாங்க, என் உயிர் எவன் கரத்தில் இருக்கிறதோ அவன் மீது நான் ஆணையிட்டு சொல்கிறேன், ல ததுரிபுஹு இதா சதக்கக்கும். அவர் உண்மையை சொல்கிறாரு. என்னென்னு, அபுஜஹல் உத்துபா ஷைபா தான் வர்றாரு, அவன் உண்மையை சொல்கிறான். அப்போ முடிச்சு அடிக்கிறீங்க. ஓ தத்துருக்குஹு இதா கதபக்கும், அவர் பொய் சொல்கிறாரு, யார் வர்றாரு, அபு சுஃபியான் வர்றாருன்னு பொய் சொல்லும்போது நீங்கள் விட்டுறீங்க என்று அல்லாஹ்வுடைய சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரிக்கிறாங்க, நீங்கள் எத்தனை பேர் வர்றீங்க, எவ்வளோ பேர் அவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது அந்த கருப்பு நிற அடிமை சொல்ல மறுக்கிறார். அதெல்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம்னு வெளிப்படுத்தவே இல்லை. அப்போ அல்லாஹ்வுடைய தூதருடைய அறிவை பாருங்கள், எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் அறிவை பயன்படுத்துகிறாங்கன்னு. இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய அறிவை பயன்படுத்தி கேட்குறாங்க, சரி ஆளை சொல்ல வேண்டாம் விட்டு, எத்தனை ஒட்டகத்தை நீங்கள் ஒரு நாளைக்கு அறுக்கிறீங்க? சாப்பாட்டுக்காக 3 நாள் பதில் தங்குறாங்கல்ல, சாப்பாட்டுக்காக ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை ஒட்டகத்தை அறுக்கிறீங்க? அப்போ அவன் சொல்கிறான், நாங்கள் 10 ஒட்டகத்தை இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய அவனை விட்டா, நீ போய் தொலை. அல்லாஹ்வுடைய அறிவை பாருங்கள், ரசூலுல்லாஹ்வுடைய கமிஷன் எப்படின்னு நபித்தோழர்களால் விசாரிக்க முடியல, ஆலயத்தன்னு கேட்க முடியல. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களுடைய அண்டர்டேக்கனில் எடுத்தோடனே அல்லாஹ்வுடைய தூதர் உடனே அறிவு சார்ந்து விசாரிக்கிறாங்க. ஆள் எத்தனை அறுக்கிறதுக்கு எத்தனை ஒட்டகம் கட்டோன்னே அவர் 10ன்ட்டார். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, ஒரு ஒட்டகம் 100 பேர் சாப்பிட்லாம், 10 ஒட்டகம்னா 1000 பேர் இருக்கிறாங்க. அப்போ அவங்க 1000க்கு நெருக்கமான மக்கள் இருக்கிறாங்க, நம்முடைய போர் இதை நீங்கள் தயார்படுத்துங்கன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கிளம்புறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் பத்ரை நோக்கி வரைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த பத்ரில் உள்ள அந்த முக்கிய ஸ்பாட்டில் அல்லாஹ்வுடைய தூதர் நினைச்சுக்கிறாங்கன்னா அனஸ் அவங்க அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்கன்னா, அல்லாஹ் காட்டி கொடுக்குறான், குறிப்பிட்ட சில இடத்தை காட்டி, இந்த இடத்தில் இவர் விழுந்து கிடப்பார், இந்த இடத்தில் உதாரணத்துக்கு உத்துபா விழுந்து கிடப்பார், இந்த இடத்தில் அபுஜஹல் விழுந்து கிடப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை சொன்னார்களோ, அனஸ் அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ் மீது ஆணையிட்டு நான் சொல்கிறேன், எந்த பூமியில் கையை வச்சு சொல்கிறாங்க, இங்கே இந்த ஆள் விழுந்து கிடப்பார், அல்லாஹ் அறிவித்து கொடுக்குறான், இந்த நபர்கள் விழுந்து கிடப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் பூமியிலே யாரை கை வைத்து சொன்னார்களோ வல்லா சொல்கிறேன், அச்சு பிசலாமல் அதே இடத்தில் அவர்கள் விழுந்து கிடந்ததை நான் பார்த்தேன். இதில் வரலாற்றில் பார்க்குறோம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கும் போது மக்காவில் அந்த ஒட்டக குடலை வைத்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு சிரமத்தை ஏற்படுத்தினார்களே, அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் கைகளிலே மண்ணை அள்ளி, நீங்கள் அல்லாஹ்வுக்கு கோபத்துக்குரியவர்களாக இருக்கிற சுற்றுலால் எரிஞ்சாங்களே, அந்த மண் யார் மீதெல்லாம் விழுந்துப்பட்டதோ அதில் பெரும்பாலான ஆட்கள் பத்ர் போர்க்களத்திலே தலைவெட்டப்பட்டவர்களாக கொல்லப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்பதையும் வரலாற்றில் நம்மால் பார்க்க முடிகிறது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த போர் படையை தயார்படுத்தி கொண்டு அபுஜஹலுடைய 310 விசஸ் 1300 என்ற ரீதியில் இப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் போர் வியூகத்தை அமைத்து கொண்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஆட்கள் இங்கே செத்து கிடப்பாங்க என்று சொல்லியும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார். ஒரு போருக்கு மக்களுக்கு எப்படி ஃபிசிக்கலும் வேணும், மென்டலி வேணும், இது ரெண்டுக்காகவும் அல்லாஹ் அவங்களை எப்படி தயார்படுத்துகிறான்னா, 8வது அத்தியாயத்தை அன்ஃபாலில் நீங்கள் 16வது வசனத்தை நீங்கள் பாருங்கள், இது யுகச்சியக்குமுன் வாஸ் அமனத்தம் மின்ஹு, சிறு தூக்கத்தின் மூலியமாக அல்லாஹ் அவங்களுக்கு என்ன செய்கிறான், ஒரு உத்வேகத்தை கொடுக்குறான். வயு நசீலோ அலைக்குமின சமாயி மா, வானிலிருந்து அல்லாஹ் தண்ணீர் இறக்கி சின்ன மலையெல்லாம் என்ன செய்கிறான், பொழிய வைக்கிறான். லீ யு தஹிரக்கும் பிஹி வயுதுஹிபா அன்கும் ரிஜிஷ ஷைத்தான், தன் உடம்புல உள்ள அசுத்தங்கள் பாத்ரூம்லாம் போயிட்டு வருவாங்கல்ல, அப்போ தண்ணி இல்லைனா கற்கள் வச்சு சுத்தம் பண்ணுவாங்க, அப்போ அதெல்லாம் அழுக்குகள்லாம் போகணுங்கிறதுக்காக மலையில் அவங்க குளிக்கிறாங்க. தூக்கத்தையும் எல்லாம் கொடுக்குறான். ஒரு மனுஷனுக்கு தேவை தூக்கமும் சுத்தமும், இந்த 2 இருந்துச்சுனாலே மனசு சரியாக இருக்கும். நீங்கள் துக்கத்தில் இருக்கிறோன்னு பாருங்களேன், காய்ச்சல் இதெல்லாம் நமக்கு சைக்காலஜிக்கலாக பாடம் நடத்துறது எல்லாம் இந்த போர்க்களத்தின் மூலமாக. ஒரு சிக்காக இருக்கிறோம், நோயாக இருக்கிறோம் ரொம்ப, அப்போ பார்த்தீங்கன்னா சரியாக குளிக்காமல் உடல் சுத்தம் இல்லாமல் ஒரே இதில் அப்படியே இருந்தோன்னு சொன்னால் அந்த நோயிலே நம்ம இருக்கிற மாதிரியே இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் ஒரு உத்வேகம் கிடைக்குன்னா சுத்தம், இஸ்லாம் ரொம்ப நமக்கு போரில் போகும்போது கூட அல்லாஹ் அவங்கள சுத்தப்படுத்துகிறான். சுத்தமாக இருந்தால் சுறுசுறுப்பாக இருப்போம். இதை மாற்றியும் சொல்லலாம்,
சுறுசுறுப்பாக இருப்பவர்கள் சுத்தமாக இருப்பார்கள். ஆடையில் சிறந்தது வெள்ளாடைன்னு சொல்கிறாங்க. வெள்ளாடை பராமரிக்கிறது கஷ்டம். நீங்கள் மற்ற ஆடை ஈஸியாக பராமரிச்சுட்டு போயிடலாம். வெள்ளாடை அணிஞ்சவர் வெள்ளாடை பராமரிக்கிறான் சுறுசுறுப்பான ஆள் அர்த்தம். ரொம்ப சுறுசுறுப்பாக அழுக்கப்படாமல் ரொம்ப டேட்டிக்ஸாக நினச்சிவார். அவருடைய லைஃப்பை அவர் மூவ் பண்ணுறாரு. பட்டாளம் துவைக்குங்கிற அந்த சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவர்களுக்கு சுத்தம் அதிகமாக இருக்கும் இயல்பாக. அப்போ அல்லாஹ் அங்கே சுத்தமும் படுத்துகிறான். ஒரு சின்ன தூக்கம் என்பது ஒரு புத்துணர்வை தரும். இன்றைக்கி தூக்கத்தில் நம்முடைய சமுதாயம் எப்படி இருக்குன்னு நீங்கள் என்ன செய்யுங்க, சிந்திச்சு பாருங்கள். அப்போ அல்லாஹுடைய தூதர் அல்லாஹ்வை அந்த படை அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் சின்ன படையாக இருந்தாலும் முதல்ல ஃபிசிக்கலாக அல்லாஹ் அவர்களை தயார்படுத்துகிறான். மென்டலி அல்லாஹ் பின்னாடி அவங்கள தயார்படுத்தலாம். ஃபிசிக்கலாக அவங்க புத்துணர்வு பெற்றவர்களாக போயிட்டாங்க. அல்லாஹ் அடுத்தவர் எல்லா நபித்தோர்களை அழைச்சி சொல்கிறாங்க, இந்த மாதிரி போருக்கு போகிறோம், எப்படி போரில் நடந்துக்கணும்னா எதிரிகள் உங்கள் பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வாள் எடுங்க, வாள் எடுத்து சண்டைக்கு போங்க. எதிரிகள் உங்கள் பக்கத்தில் வந்தோடனே அம்பை வச்சு அடிங்க. நம்மள்ட்ட அம்பு அதிகம் கிடையாது. நீங்கள் பாட்டு அடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஒன்றும் இல்லாமல் போயிடும். பக்கத்தில் வந்து ஒரு இலக்கை வீழ்த்தி விடலாம் என்று நினைக்கும் பொழுது நீங்கள் வீழ்த்துங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு பக்கம். இஸ்லாமியர்கள் அவங்க போருக்கு தயாராகி தூங்கி நல்லா குளிச்சு ரெடியாகி ஒரு சின்ன மழை வந்து தன்னுடைய அசுத்தங்கள்லாம் சுத்தப்படுத்தி அவங்க ஒரு பக்கம் தயார்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அபூஜஹல் பத்ரில் தங்கியிருக்கிறாங்களே, குறைஷிகளுடைய லைனை பார்த்தீங்கன்னா குறைஷியில் அவங்க குறைஷி காஃபிர்கள் என்ன செய்கிறாங்கன்னா அபூஜஹல் அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்கிறான். இங்கே பாருங்கள், அல்லாஹும்ம அக்தானா லிர்ரஹீம், யா அல்லாஹ் முஹம்மதை நீ விட்டுறாத, நாங்கள் அறியாததை மார்க்கமாக சொல்கிறார், உறவுகளை துண்டிக்கிறார். நபிகள் நாயகத்தின் மீது அபூஜஹல் வைத்த குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? முஹம்மது உறவுகளை துண்டிக்கிறாரு. என்ன உறவுகளை துண்டிக்கிறாரு? அத்தா ஒரு கொள்கையில் இருந்தால் மகன் ஒரு கொள்கையில் இருக்க சொல்கிறாரு. அல்லாஹ் ஒருவன் சொல்லி ஒரு குடும்பத்தில் உள்ளவர்களில் அண்ணன் தம்பி இருந்தால் அண்ணன் ஒரு கொள்கையில் இருந்தான், இல்லை அண்ணன் தம்பி ஒரே கொள்கையில் இருந்தான். முகமது வந்ததுக்கப்புறம் தம்பி ஒரு கொள்கையாக மாறிடுறான். கணவன் மனைவியா, கணவன் எல்லாம் ஒரே கொள்கையில் தான் இருந்தாங்க. முகமதுடைய கொள்கை வந்தோன்னா மனைவி ஒரு கொள்கையில் மாறி வாதம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நீ வணங்குறத நான் வணங்க மாட்டேன்னு சொல்கிறாங்க, உன்னோட இந்த வணக்க வழிபாட்டு கலந்துக்கிற மாட்டேன்னு சொல்கிறாங்க. அப்போ முகமது நபியுடைய சித்தாந்தம் என்றைக்கு மக்காக்குள்ளே வந்துச்சோ அடிமை எஜமான் எல்லா உறவுகளும் பிளவுபடுகிறது. பிளவுபடுன்னு அர்த்தம் ஃபிசிக்கலாக உலக ரீதியான உறவு முறிவு கிடையாது. அவர்களுடைய வணக்கத்துக்கு நாங்கள் வரமாட்டோம், நீ கூப்பிடுற சபைக்கு நாங்கள் வரமாட்டோம், நீ சொல்கிற நாங்கள் இறைவன் சொல்ல மாட்டோம், எங்கள் இறைவன் நம்ம ஒரு இறைவன் தான், எங்கள் தூதர் முகம்மது தான் என்று சொல்லி தனித்திருந்தாங்க. உலக ரீதியான விஷயம் தான் செஞ்சுருவாங்க. தாய்க்கு முடியல, அண்ணனுக்கு முடியல, அதில் போய் உறவுகளை நினச்சிக்கிடுவாங்க. கொள்கை ரீதியாக நின்றனால ரசூலுல்லாவுக்கு கிடைச்ச பேர் என்னென்னா உறவை துண்டிக்கக்கூடியவர். இன்றைக்கி இதில் எவ்வளோ பெரிய படிப்பினை இருக்குது. இன்றைக்கி தௌஹீது கொள்கையில் இருக்கிற நாம் பிதஅத்தான ஒரு சபைக்கு செல்ல மாட்டோம், ஷிர்கான ஒரு சபைக்கு செல்ல மாட்டோம், யார் அழைச்சாலும் செல்ல மாட்டோம். எந்த அல்லாஹ் உங்கள் தாய் தான் மிகப்பெரிய உங்களுக்கு உலகத்தில் பொக்கிஷம், தாய்க்கு சேவகம் செய்யுன்னு சொல்லி தந்தைக்கு சேவகம் செய்ய சொல்கிறானோ அந்த தாய் தந்தை அழைச்சாலும் போக மாட்டோம். அண்ணன் தம்பியாக இருந்தாலும் போக மாட்டோம். எவ்வளோ பெரிய ரத்த சொந்தமாக இருந்தாலும் நம்ம செல்ல மாட்டோம். ஒரு திருமணம் இருக்குது, வரதட்சணை திருமணம், வரதட்சணை சமுதாயத்துக்கு எதிர் தான். இன்றைக்கி தமிழகத்தில் அப்படித்தான் நடக்குது. முஸ்லீம்களுக்கு மத்தியில் எவ்வளோ ஆடம்பரமாக திருமணம் நடக்குது. அல்லிஃப் பைனஹுமா போன்ற மார்க்கத்தில் இல்லாத துவாக்களை சொல்லி இத்தனை திருமணங்கள் நடைபெறுகிறது. கூத்தும் கும்மாளமும் மாற்று மத கலாச்சாரமும் நுழைந்து எத்தனை திருமணங்கள் இஸ்லாமிய ஷரியத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு பல ஜமாத்தார்கள் ஆலிம்கள் துணை இருக்கிற அது தனி. இதை நீங்கள் விளங்கி கொள்கையை விளங்கினவர் நான் வரமாட்டேன், எந்த நெருங்கிய உறவினர்களுடைய கொள்கையாக இருந்தாலும் நாங்கள் வரமாட்டோம் நம்ம சொல்கிறது காரணம் என்ன? நீ அல்லாவுக்கு மாற்றம் செய்கிறடா. எங்களுக்கு உலகத்தினுடைய உறவு முக்கியமல்ல, இந்த உறவு உலகத்திலே முடியக்கூடிய ஒரு உறவு, அல்லாஹ்வுடைய படைப்பவனுடைய உறவு என்பது மறுமை வரை நீடிக்க கூடிய ஒரு உறவு. படைப்பினத்தினுடைய உறவை விட படைப்பாளனுடைய அந்த உறவு தான் எங்களுக்கு முக்கியம். காரணம், படைச்சவன் தாண்டா ஒன்னே எங்களை பேண சொன்னான் என்ற அடிப்படையில் தான் பிதஅத்தாக ஷிர்காக இருக்கிற அந்த காரியங்களை நம்ம தௌஹீத் சகோதரர்கள் கொள்கையை விளங்கியவர்கள் யாருடைய திருமணமாக இருந்தாலும், எப்படிப்பட்ட சபையாக இருந்தாலும், எப்படிப்பட்ட நிர்பந்தத்திற்கு நாம் உள்ளாக்கப்பட்டார்களும் தூக்கி எறிந்து தூரமாக நாம் நிற்கிறோம். இதற்கு நமக்கு கிடைத்த பேர் என்ன தெரியுமா? இவர்கள் உறவுகளை துண்டிக்கக்கூடியவர்கள். கல்யாணத்துக்கு அப்படி தான் வந்து கூப்பிடுவான், வந்து வீடு தேறி வந்து கூப்பிடுறமே, நீ வரமாட்டேங்கிற, நீ என்ன உறவை பேணுற? யார் இவன்? வாயில் குரான் ஹதீஸே 30 ஆண்டு வந்தது கிடையாது. இப்போ வந்து என்ன சொல்லுவான்? நீ உறவை பேணணும்ல, அல்லாஹ் உறவை பேண சொல்லியிருக்கிறாம்ல. அடே, அந்த அல்லாஹ் தானே வரதட்சணை வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறான், மகரை கொடுக்க சொல்கிறான். அந்த அல்லாஹ்வுடைய தூதர் தானே குறைந்த செலவில் திருமணத்தை நடத்த சொல்கிறாங்க. அப்போ இந்த நபி மொழிலாம் அவன் வாய்க்கு வரலை. வாய்க்கு வந்தது என்ன? உறவை அல்லாஹ் பேண சொல்கிறான். எப்படி சைத்தாம நிப்பாட்டலாம் பற்றியலா? இது யாருடைய வாதம்? அபூஜஹலுடைய வாதத்தை இன்றைக்கி சமுதாயத்தில் வைக்கிறார்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க.
ஏகத்துவ கொள்கையில் நீங்கள் உறுதியாக இருக்கிறீங்களா? சத்திய மார்க்கத்தில் உறுதியாக இருக்கிறீங்களா? ஷிர்கான பிதஅத்தான சபைக்கு யார் அழைத்தாலும் எவன் அழைத்தாலும் நாங்கள் செல்ல மாட்டோம் என்று ஆழமாக ஈமானிலே வலுப்பதித்தவர்களாக நீங்கள் இருக்கிறீர்களா? உங்களுக்கு உலகம் சொல்கிற பேர் நீங்கள் உறவை துண்டிக்கக்கூடியவர். நீங்கள் மலர்ந்த முகத்தோடு சொல்லுங்கள், ஆம், இப்படி நரகத்தினுடைய பாதைக்கு அழைக்கிற, சமுதாயத்தை சீரழிக்கிற, இறைவனும் இறை தூதரும் சொல்கிற கொள்கையை தூக்கி எறிந்துவிட்டு ஒரு சபை நடைபெறுகிறது என்றால் அப்படிப்பட்ட உறவை நான் அந்த சபை ரீதியாக புறக்கணிக்கத்தான் செய்வேன் என்பதை நீங்கள் மலர்ந்த முகத்தோடு உறக்க உலகத்திற்கு சொல்லுங்கள். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதரையே அபூஜஹல் சொன்னது அவர் உறவை புறக்கணிக்கக்கூடியவர். அந்த அடிப்படையில் நாமும் நபிகளாருடைய அணியில்தான் கொள்கையில்தான் இருக்கிறோம் என்பதை அபூஜஹலுடைய கூற்றில் உள்ளவர்கள் இன்றைக்கு அதை மெய்ப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் இந்த வரலாற்றை நமக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினையாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இது குறைசிகள் பக்கத்தில் அபூஜஹல் அல்லாஹ்விட துவா செஞ்சுக்கிட்டு, யா அல்லாஹ், நான் உனக்கு நேசத்துக்குரியவனாக இருந்தா. சரி, யாரு? அபூஜஹல். அபூஜஹல் அல்லாஹ் மருத்துவம்லாம் இல்லை, அல்லாஹ்வோடு இணை கடவுள் இருக்குன்னு சொன்னவன். அல்லாஹ்வோடு இணை கடவுள்கள் இருக்குன்னு சொன்னவன். முகம்மதை நான் தூதராக ஏற்றுக்கொள்ள மாட்டேன், முகம்மதை நாங்கள் தூதராக மதிக்க மாட்டோம் என்று சொன்னவர்கள் தான் அபூஜஹல் என்ற நம்ம இந்த விஷயத்தை பார்க்கணும். இந்த அபூஜஹல் அல்லாஹ்ட்ட கேட்குறான், எல்லாம் நான் உனக்கு பிடிச்சமானவனாக இருந்தா நீ என்ன இந்த போர்க்களத்தில் வெற்றியாரி செஞ்சிரு, முகம்மதை நீ அழித்து விடுவாயாக. பிரார்த்தனை செய்கிறது யார்? அபூஜஹல் கூட அல்லாஹ்ட்ட தாங்க பிரார்த்தனை செஞ்சான். இன்றைக்கி தமிழகத்தில் உள்ள முஸ்லீம்களை பார்க்குறோம், தர்காவில் போய் கையேந்துறாங்க, தர்காவில் போய் கேட்டுக்கிட்டு இருக்கிறான். அபூஜஹலை அல்லாஹ்ட்ட கேட்குறான், எல்லாம் நீ பார்த்துக்க முகம்மதை என்று சொல்லி அந்த அல்லாஹ்விடத்தில் கையேந்துகிற அந்த காட்சியும் நம்மால் பார்க்க முடிகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா இவன் ஒரு பக்கம் அல்லாஹ்ட்ட கையேந்திக்கிட்டு இருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிஞ்சிருச்சு, நம்ம வந்தது 310ஓட, சில ஆயுதத்தோடு 2 குதிரையோட வந்திருக்கிறது 1300க்கு நெருக்கம். ஒரு ஆளுக்கு 3 நபர், அதுக்கு மேலே அதிகமாகுது. ஒரு ஆள் 4 பேரை என்ன செஞ்சாகணும், சமாளிச்சாகணும். 4 3 12. ஒரு ஆள் எத்தனை பேர் சமாளிக்கணும்? 4 பேர் ஒரு ஆள் சமாளித்தா தான் அந்த 1200 டேலி பண்ண முடியும், 1300 டேலி பண்ண முடியும். அப்போ ஒரு ஆள் 4 பேர் சமாளிக்கிறதுங்க பொதுவாக சிரமம் தானே. ஒரு ஆள்னா வேறு. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் கணக்கு பார்க்குறாங்க, அவன்கிட்ட ஆயுதம் அதிகமாக இருக்குது, அதிகமான குதிரைகளோடு அவன் இருக்கிறான். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு மேலே மனித சக்தியை நம்ப முடியாது. நேராக அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் கையேந்துறாங்க. கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹுவ ஃபி குப்பத்தி, அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு கூடாரத்தில் இருக்கும் பொழுது, அல்லாஹும்ம இன்னி அன் சுதுக்க அஹ்தக்க வ வஅதக்க, யா அல்லாஹ், உன்னுடைய வாக்குறுதியை நீ மெய்ப்படுத்தி விடு. நீ என்ன எங்களுக்கு வாக்கு கொடுத்தாயோ அதை நீ உன்னுடைய உடன்படிக்கை நீ நிறைவு செய்து விடு. அல்லாஹும்ம இன் ஷஅத லம் துஅபது பஅதல் யௌம், இன்றைய நாளுக்கு பின்பு உன்னை வணங்குவதற்கு உலகத்தில் வேறு யாரும் இருக்க மாட்டார்கள். இந்த போரில் நாங்கள் போனோம்னா கண்டிப்பாக எங்களுக்கு தான் சேதம். 1300 விசஸ் 310ங்கிறது சாத்தியமே கிடையாது. நாங்கள் அந்த போருக்கு போகிறோன்னு சொன்னால், யா அல்லாஹ், இன்றைக்கு பூமியில் நாங்கள் கொல்லப்பட வேண்டும் என்று நீ நாடி இருந்தால் உன்னை வணங்குவதுக்கு ஆள் இருக்க மாட்டேன். அல்லாஹ்வுடைய தூதரை பாருங்கள், இந்த இடத்துல தன்னுடைய பொண்டாட்டி பிள்ளை சொல்லலை, யா அல்லாஹ், நாங்கள் வந்தது அபு சுஃபியானை நம்பி, அபு சுஃபியானை தாக்கிடலாம் வந்து நீ அபூஜஹலை கொடுத்துட்ட. என் மனைவி வீட்டில் இருக்கிறாங்க யா அல்லாஹ், என் புள்ள வீட்டில் இருக்கிறாங்க யா அல்லாஹ், என் வியாபாரம் இருக்குது யா அல்லாஹ். இப்படி சொல்லவில்லை அன்பு சகோதரர்களே. அந்த நேரத்திலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வணக்க வழிபாட்டினுடைய ஆர்வத்தையும் வெறியையும் பாருங்கள். யா அல்லாஹ், நாங்கள் செத்துவிட்டால் எங்கள் பிள்ளை, எங்கள் வியாபாரம், எங்கள் தாய் தந்தை, உலக விஷயம் எங்களுக்கு நோக்கமல்ல. உன்னை வணங்குவதற்கு பூமியில் யார் இருக்க மாட்டாங்க. இந்த 310 தான் நாங்கள் வணங்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். நாங்கள் எல்லோரும் இறந்து விட்டால் உன்னை வணங்குவதற்கு இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லை யா அல்லாஹ் என்று சொல்லி அல்லாஹ்விடத்திலே கையேந்தி அவர்கள் பிரார்த்தனை செய்துகிட்டு இருக்கிறார்கள். ஃபஅகத அபூபக்கர் பியதி, அபூபக்கர் அவர்கள் இந்த அளவுக்கு முஸ்லீமில் ஒரு அறிவிப்போடு அல்லாஹ்வுடைய ஒரு கையை தூக்கி கிப்லா திசையை நோக்கி பிரார்த்தனை செய்கிறாங்க. தோல் துண்டை கீழே விழுந்து விடுகிறது. அந்த தோல் துண்டை எடுத்து அபூபக்கர் சித்திக் என்னவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது போட்டு ஃபஅகத அபூபக்கர் பியதி, அல்லாஹ்வுடைய தூதரை கட்டி அணைக்கிறார்கள், கையை பிடிக்கிறார்கள். ஃபக்கால சொன்னாங்க, ஹஸ்புக்க யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே போதும், அல்லாஹ்வுடைய தூதரே, ஒக்கதே அல் ஜஹது அலா ரப்பக்க, உம்முடைய இறைவனிடத்தில் நீங்கள் அதிகமாகவே நீங்கள் கேட்டு விட்டீர்கள், அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான். அதிகமாக அல்லாஹ்விடத்தில் நீங்கள் இறைஞ்சி விட்டீர்கள், அல்லாஹ் பார்த்து கொள்வான் என்று சொல்லி அபூபக்கர் சித்திக் அவர்கள் அந்த நேரத்தில் ஆறுதல் சொல்கிறாங்க. அப்பொழுது அல்லாஹ் 8வது அத்தியாயத்தில் 9வது வசனத்தையும் 12வது வசனத்தையும் அல்லாஹ் இருக்கிறான். இது தஸ்தகீஸூன ரப்பக்கும், நீங்கள் உங்கள் இறைவனிடத்திலே உதவி தேடி நிற்கும் பொழுது ஃபஸ்ஸஜாபலக்கும், அல்லாஹ் உங்களுக்கு பதிலளித்தான். அன்னி முமித்துக்கும் பி அல்ஃபி மினல் மலாய்கத்தி முர்திஃபீன், உங்களுக்கு பின்னால்
அணிவகுக்கிற 1000 வானவர்களை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் என்று அல்லாஹ் உங்களுக்கு பதிலளித்தான். இது யூகிய ரப்புக்கில் மலாய்க்கா, மலக்குமார்களுக்கு அல்லாஹ் அறிவித்தான், அன்னி மாக்கும், நான் உங்களோடு இருக்கிறேன். ஃபஸப்பித்துல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களை நீங்கள் பலப்படுத்துங்கள். மலக்குமார்களே, அல்லாஹ் அந்த போருக்கு களம் இருக்கிற அந்த மலக்குமார்கள் சொல்கிறான், நம்பிக்கை கொண்டவர்களை நீங்கள் வலுப்படுத்துங்க, நான் உங்களோடு இருக்கிறேன். ச உல்கிய ஃபி குலூபி அல்லதீன கஃபரு ருபா, எதிரிகளுடைய காஃபிர்களுடைய உள்ளத்தில் நான் பயத்தை நான் விதைக்கிறேன். மிக முக்கியமான என்ன தெரியுமா? எண்ணிக்கை கிடையாதுங்க. இன்றைக்கி இஸ்லாமியர்களை பார்த்தாலும் இஸ்லாத்தை பார்த்தாலும் எதிரிகளுக்கு ஒரு பயம் இருக்குது. அது அல்லாஹ் விதிப்பது. ஒருத்தர் நம்மளை கண்டு பயந்துட்டான்னு வைங்களேன், நம்ம பக்கத்தில் கூட வரமாட்டான். அப்போ அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் நம்பிக்கை கொண்டவர்களை உறுதிப்படுத்துவதை தாண்டி எதிரிகளுடைய உள்ளத்தில் அல்லாஹ் பயத்தை கொடுப்பதாக இந்த 8வது அத்தியாயத்தில் சொல்கிறான். போர் ஆரம்பமாகிறது. அல்லாஹுடைய தூதர் கடுமையாக எதிரிகளுக்கு நெருக்கமாக என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர் செய்து கொண்டிருக்கிறார்கள். வரலாற்றிலே பார்க்கிறோம், ஒவ்வொரு நபித்தோழர்களும் தன்னுடைய சக்திக்கு மீறி அல்லாஹுடைய பாதையிலே உழைத்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹுவை மட்டும் நம்பி உழைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த போர்க்களத்தில் செத்தாலும் பிரச்சனை இல்லை, அல்லாஹுடைய பாதையில் நாம் மரணிக்க தயார் என்று சொல்லி அவர்கள் போர் செய்து கொண்டிருக்கிறார்கள். கண்களுக்கு முன்னால் அந்த வரலாறு நீங்கள் கொண்டு வந்து பாருங்கள். அந்த நேரத்தில் ஒரு அன்சாரி என்ன செய்கிறார்? எதிரியை துரத்தி கொண்டே ஓடுகிறார். முஸ்லிம் வருகிற ஒரு செய்தி, துரத்தி கொண்டே ஓடும் பொழுது வானில் இருந்து பார்த்தால் ஹைசும் ஹைசும் என்ற சத்தம் கேட்கிறது. விரைந்து செல், விரைந்து சொல். வானவர் அப்படியே தன்னுடைய குதிரையோடு வந்து கொண்டிருக்கிறார். இவர் ஓங்குவதற்கு முன்னால் ஓடி அந்த எதிரி அப்படியே கீழே மல்லாந்து பூமியிலே கிடக்கிறார். போய் பார்த்தால் முகத்திலே சாட்டையால் அடித்த மிகப்பெரிய ஒரு தழும்பினால் அந்த எதிரி வீழ்ந்து கிடக்கிறான். அவர் ஓடோடி வருகிறார். அல்லாஹுடைய தூதரே, நான் இப்படி ஒரு எதிரியை துரத்தி சென்றேன், மேலிருந்து இப்படி ஒரு சத்தம் கேட்டது, நான் அடிப்பதற்கு முன்பாகவே அந்த எதிரி அப்படியே கீழே விழுந்து விட்டார் அல்லாஹுடைய தூதரே என்று கேட்கும் பொழுது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், ஆம், இது 3வது வானத்தில் இருந்த வான்படை வந்து உங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. இன்னும் பார்த்தால் மலக்குமார்களை குறித்து அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும் பொழுது, இதோ ஜிப்ரீல் தன்னுடைய போர் தடாவாளத்தை எடுத்துக்கொண்டு, போர் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு போர்க்களத்திலே ஜிப்ரீல் களமிறங்கி கொண்டிருக்கிறார். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஜிப்ரீல் அவர்களும் உரையாற்றுகிறார்கள். ஜிப்ரீல் அவங்க கேட்குறாங்க, உங்களில் பத்ர் போர்க்களத்தில் கலந்து கொண்டவர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க முகமதே? அவர்கள் எங்களில் சிறந்தவர்கள். அப்போ ஜிப்ரீல் அவங்க சொல்கிறாங்க, எங்களில் மலக்குமார்களில் கலந்து கொண்டாங்களே அந்த 1000 பேர் எல்லாம் சொல்கிறானே, அவர்களும் எங்களில் சிறந்தவர்கள் என்று சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு பத்ர் போர்க்களத்தில் கலந்து கொண்டவர்கள் சிறப்பிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். நீங்கள் பிற்காலத்தில் சில நபித்தோர்கள் சின்ன சின்ன தவறுகள் அல்லாஹுடைய தூதர் காலத்தில் செய்வோம். அல்லாஹுடைய தூதர் என்ன சொன்னாங்க? இவர் பத்ர் போர்க்களத்தில் கலந்து கொண்டவர்கள் இல்லையா? பத்ர் போர்க்களத்தில் கலந்து கொண்டவர்களை அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்று குர்ஆனிலே அல்லாஹ் எடுத்து சொல்கிறானே, அதற்கு பிறகு இவரை நீங்கள் எப்படி தண்டிப்பீர்கள் என்று கேட்டு ஒருத்தர் ஒரு தவறை செய்கிறார். அது நாட்டுக்கும் ஆன்மீகத்துக்கும் எதிரான தவறு, தலை பறிபோகிற ஒரு தவறை செய்யும் பொழுதும் கூட அந்த பத்ர் போர்க்களம் அவருக்கு திரையாக நின்று பாதுகாத்ததை நம்மால் வரலாற்றிலே பார்க்க முடிகிறது. அந்த அளவிற்கு இந்த நபி தோழர்கள் இறைவனுடைய பாதைக்காக அந்த பத்ர் போர்க்களத்திலே தியாகம் செய்கிறார்கள் என்றால் இதில் இஸ்லாமிய சமுதாயம் பெற வேண்டிய படிப்பு என்ன தெரியுமா? ஆளை வைத்தோ ஆயுதத்தை வைத்தோ அறிவை வைத்தோ நம்முடைய செயல்பாடு அல்ல, இறைவனை அஞ்சுவது, இறைவனிடத்தில் கெஞ்சுவது. இன்னைக்கு இது நம்மள்கிட்ட இருக்குதா? ஒரு கஷ்டம், ஒரு கடன், ஒரு மனக்குழப்பம், நாம் தீர்க்க முடியாத பிரச்சனையாக எதை நடக்கிறோம்? அல்லாஹ்வுடைய தூதர் என்ன இந்த படையை வீழ்த்திடலாம் நினச்சாங்களா? அப்போ எதுக்கு அல்லாஹ் இந்த வார்த்தையை சொல்லணும்? யா அல்லாஹ், நாங்கள் இல்லைன்னா உன்னை வணங்குவதற்கு ஆள் இல்லை. ஏன் சொல்லணும்? ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய அறிவுக்கு தெரியுது, ரசூலுல்லாஹ்வுடைய அனுபவத்துக்கு தெரியுது, ரசூலுல்லாஹ்வுடைய வயசுக்கு தெரியுது. நம்ம 310 1300 ஜெயிப்பது என்பது சாத்தியமில்லை. ஆனாலும் அல்லாஹ்வுடைய தூதர் போர்க்களத்தில் இறங்கினாங்கன்னா என்ன காரணம்? அல்லாஹ் மீது உள்ள வைத்த அந்த நம்பிக்கை. இன்னைக்கு ஏன் இந்த சமுதாயத்திற்கு பிரார்த்தனையில் வலிமை இல்லை? அல்லாஹ் ஏன் நம்ப மாட்டீங்க? உங்களுக்கு ஒரு கஷ்ட நஷ்டம் வந்தால் சொந்தக்காரன்ட்ட ஓடுறோம், பிள்ளைகள்கிட்ட சொல்கிறோம், நண்பர்கள்ட்ட சொல்கிறோம், கணவன் மனைவிட்ட பேசிக்கிறோம், அழுதுக்கிறோம். அல்லாட்ட அழுதியலா? அல்லாட்ட கேட்டியலா? அல்லாட்ட முறையிட்டீர்களா? படைத்தவனை விட உலகத்தில் உங்களுக்கு தருபவர் உண்டா? உங்கள் அறிவு சொல்லும் 1 + 1 2ன்னு. ஏங்க, வரலாற்றில் எந்த வரலாறையும் எடுத்து பாருங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்கல்ல, முன்னாடி கடல் இருந்துச்சுல, பின்னாடி ஃபிரௌன் வந்தாம்ல. மூசா நபி இல்லை, மூசா நபியோடு கூட இருந்தால் பாருங்க அந்த சம்பவத்தில். நீங்கன்னா இல்லைங்க, மூசா நபிக்கு முன்னாடியோ பின்னாடியோ வலதுபுறமோ இடதுபுறமோ மூசா நபி கூட வந்தாங்கல்ல. அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? இன்னால முதரக்கூன்,
மூசாவே வசமாக நம்ம மாட்டிக்கொண்டோம். என்ன சொன்னாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம்? அறிவு என்ன சொல்லுகிறது? அந்த வரலாற்றில் கலந்து கொண்டவர்கள், அதை கேட்பவர்கள், அதை பார்த்தவர்கள், இன்றளவிலும் அதை சிந்தித்து கொண்ட யாராக இருந்தாலும் சொல்வார்கள், மூசா மாட்டிக்கொண்டார். மூசா நபி என்ன சொன்னாங்க? கால கல்லா, அப்படி இல்லை, இன்ன மய ரப்பி ஸயஹ்தியனி, அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான். அவன் வானத்தை புலப்பானா, கடலை புலப்பானா, பூமியை புலப்பானா, எனக்கு அதிக ஆயுதம் கொடுப்பானா, எனக்கு தெம்ப கொடுப்பானா, ஃபிரோன் பூமிக்குள்ள, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அல்லாஹ்வை நம்பி வந்துட்டேன், அல்லாஹ் என்னை பாதுகாப்பான் என்று சொன்னார்கள். ஒரு மனிதனுடைய இறை அச்சத்திற்காக கட்டளை அல்லாஹ் புழக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னா, ஒரு துளி கட்டல் பிளக்கப்படுது, ஒரு சொட்டு தண்ணி கூட மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு மேலே படாமல் அப்படி போகிறான். காரணம், அல்லாஹ்வின் மீது வைத்த அந்த தவக்குல், அந்த உறுதியான நம்பிக்கை இஸ்லாமிய சமுதாயத்தில் இன்னைக்கு இல்லையே. எங்கே போச்சு இந்த நம்பிக்கை? ஏன் அல்லாஹ்வை நம்ப ஏன் மறுக்கிறீர்கள்? ஏன் அல்லாஹ்ட்ட கேட்க மறுக்கிறோம்? சின்ன விஷயமாக இருந்தாலும் படைத்தவனிடத்தில் கேளுங்கள், உறுதியாக கேளுங்கள். யா அல்லாஹ், நீ படைத்தவன், நீ தான் எனக்கு கொடுக்கணும். யா அல்லாஹ், உலகத்தில் யாரையும் நான் நம்பலையா அல்லாஹ், உலகத்தில் யாராலும் எதுவாலும் எனக்கு செய்ய முடியாது. மார்க்க அதான சொல்லுது. உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் ஒன்று திரண்டாலும், அல்லாஹ் அப்படி ஒரு நபித்தோர்கிட்ட சொன்னது, அவர்கள் உனக்கு நல்லதை நாட நினைத்தால், அல்லாஹ் உனக்கு ஒரு தீமையை நாடினால், உலகத்தில் உள்ள 600 கோடி பேர், அரசாங்கம், கல்வியாளர்கள், மருத்துவர்கள், பணசாலிகள், பலசாலிகள் யார் செய்தாலும் அல்லாஹ் உனக்கு ஒரு நன்மையை செய்ய நாடிவிட்டால், உலகத்தில் நீ ஒரு ஆள் நிற்கிற, உனக்கு முன்னாடி 600 கோடி மக்கள் நிற்கிறான், இராணுவம் நிற்கிது, எல்லாம் நிற்கிது, ஒரு தீங்கை கூட அவர்களால் செய்ய முடியாது. அதே மாதிரி உலக மக்கள் எல்லாம் ஒரு அணியில் இருக்கிறார்கள், நம்ம அங்கே நிற்கிறோன்னு வைங்க, அவன் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஒரு தீமையை நாட நினைத்தால், அல்லாஹ் நாடினாலே தவிர உங்களுக்கு தீமை செய்ய முடியாது. உங்களுக்கு பின்னால் அறிவில்லை, உங்களுக்கு பின்னால் மற்ற மக்கள் இல்லை, உறவில்லை, பணம் இல்லை, ஆட்சி அதிகாரம் இல்லை, படைத்தவனுடைய உதவி இருந்தால் உலகத்தை உங்களால் எதிர்க்க முடியும். அதான வரலாறு சொல்லுது. அப்போ உலகத்தை எதிர்க்க முடியும். உங்கள் கடன் தீராதா? பொருளாதாரம் கஷ்டம் தீராதா? வறுமை மாறாதா? குடும்ப பிரச்சனை போவாதா? மன நிம்மதி கிடைக்காதா? நோயிலிருந்து நிவாரணம் கிடைக்காதா? எப்படிங்க எவ்வளோங்க அல்லாஹ்வை நம்பினீங்க? அல்லாஹ்வோட தூர் சொல்கிறாங்க, முஸ்லீம் புகாரில் வர செய்தி தான், பிரார்த்தனையில் அவசரப்படாத வரைக்கும் பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும். நான் இப்படிலாம் கேட்டால் எனக்கு எதுவும் நடக்கலைன்ட்டு அந்த பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படாது. உறுதி வேணும். கடைசி வரைக்கும் படைத்தவன் உன்னை நாடினால் அது கிடைக்கும், நிற்கும். இன்றைக்கி பாருங்கள், பிரார்த்தனை செய்கிறோம்ல, பிரார்த்தனையில் ஒன்று அல்லாஹ் உலகத்தில் கொடுப்பான், இல்லைன்னா லேட்டாக்கி கொடுப்பான். உடனே அவசரப்படுவோம் சில விஷயத்தை. நான் இத்தனை வருஷம் கேட்குறேன், அல்லாஹ் கொடுக்கல, ஏன் கொடுக்கணும்? அல்லாஹ் உங்களுக்கு வச்சாலா? அவன் எஜமான நம்ம அடிமை தானே, மாலிக்கு யௌமித்தீன் தானே, அவன் இஷ்டப்படும்போது தருவான். இன்னொன்று நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, சில விஷயம் அல்லாட்ட நம்ம கேட்குறோம்ல காலங்காலமாக, நமக்கு நல்லதுன்னு தெரியுங்க, ஆனால் அதில் கெட்டது இருக்கும். நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ இது நல்லது, நமக்கு கிடைக்கும்னு நம்ம நினைப்போம். ஆனால் அது கிடைச்சா ஏதோ ஒரு பிரச்சனை நமக்கு இருக்குது. சின்ன பிள்ளை இருக்குது, 2 வயசு 3 வயசு பிள்ளை, உம்மாட்ட வந்து என்ன கேட்குது? கத்தி கேட்குது. காய்கறி அறுப்போம்ல, கையை வெட்டும்ல, கத்தியோ அருவாலோ கேட்குது. கொடுப்பியலா? புள்ள என்ன நினைக்குது? நான் கேட்டது அம்மா தரமாட்டுக்கால, எத்தனை தடவை கேட்டாலும் தரமாட்டுறாள, அழுது கேட்டாலும் தரமாட்டுறாள. கொடுத்தா கையை வெட்டிட்டுனா, கழுத்தை அறுத்துருச்சுன்னா பாதிப்பே இருக்குது. பிள்ளைக்கு தெரியுமா கத்தியினுடைய அந்த வேகம் எவ்வளோ, கூர்மை எவ்வளோன்னு? அதுக்கான பக்குவம் அந்த வயசில் இல்லை. அதானே? தாய் என்னை கொடூரமானவளா? தாய் என்னை காது கேட்காதவளா? தாய் என்னை இரக்கம் இல்லாதவளா? இதாங்க பாசம். உன்னை கொடுத்தால் ஒன்று பாதிப்பு இருக்குன்னா அதை கொடுக்காமல் இருப்பதான் பாசம். கேட்குறாங்கிறதுக்காக கொடுத்து வாழ்க்கையை சீரழிப்பதல்ல பாசம். இளைஞர்கள்லாம் வண்டி கேட்குறாங்களே உம்மாட்ட, அழுது புலம்பி 200 சிசி 250 சிசி போய் எதுக்கு மௌத்தா போகிறதுக்கு தானே? அவ்வளோ அதுக்கு ஏன்டா அவ்வளோ பெரிய வண்டி? உன் தேவையை பரிபூர்ணப்படுத்துறதுக்கு வண்டி வாங்கிக்க. இப்போ தப்பு இல்லை, வண்டி வாங்க தராமல் மார்க்கத்தில். உன் தேவையை பரிபூர்ணப்படுத்துறதுக்கு வண்டி வாங்கிக்க. உனக்கு ஒரு இடத்துக்கு போகணுன்னா அதுக்கு தக்கன வண்டியை வாங்கிக்க. நம்ம ரோட்டுக்கு மீறி உள்ள விஷயம், நம்ம வேகமாக போக முடியாத ஒரு சூழல் இருக்கிற இந்த நேரத்தில் வண்டியை கேட்குறிய நீ. அப்போ இப்படி கேட்கும்போது, அழுது கேட்கும்போது தாய் நெஞ்சிட்றா,
தாப்பணிஞ்சிடறா, வளைஞ்சு கொடுத்து வாங்கிடுறா. பாசமா அழுதாலும் பிரச்சனை இல்லை, புள்ள கத்தியை கட்ட நீ என்ன செஞ்சாலும் கொடுக்க மாட்டேன்னு நிற்கிறோம் பாருங்க, அதுதான் பாசம். சில பாசம் முரடாக இருக்கும். அந்த மாதிரி அல்லாட நீங்கள் கெஞ்சி கேட்பிய, கதறி கேட்பிய, கொடுப்பதில் நீங்கள் கேட்குற பணம் இப்போ வந்து நஷ்டமாக இருக்கும். நீங்கள் கேட்குற லாபம் இப்போ வந்து அவங்களை ஏமாத்துறவங்க 10 பேர் கடன் கட்டி வாங்கிட்டு ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ இந்த நோய் தீர்ந்தால் இன்னொரு நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த பிரச்சனை தீர்ந்தால் வேற ஒரு பிரச்சனை வரவா, ஏதோ ஒரு கஷ்டம் நஷ்டம் வச்சுருப்பான்ல, அதனால் கூட உங்கள் பிரார்த்தனையை எல்லாம் தாமதப்படுத்தலாம்ல. அப்போ அன்பு சகோதர சகோதரிகள், நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த ரமலானுடைய மாதத்தில் நீங்கள் பெற வேண்டிய படிப்பினை என்னவென்றால், அதிகம் அல்லாஹ்ட துஆ செய்யுங்க. உங்கள் கஷ்ட நஷ்டங்களை இந்த பயானை நீங்கள் கேட்டு முடிந்த பிறகு அல்லாஹ்விடத்தில் கரத்தை ஏந்தி அல்லாஹ்விடத்தில் கண்ணீர் மல்க அழுங்கள். உலக காரியத்துக்காக அழுதமே, படைச்சவன்ட்ட அழுதிருக்கிறீங்களா? படைச்சவன்ட்ட மன்றாடினீங்களா? சஜிதாவில் விழுந்து உங்கள் தேவைகளை கேட்டீங்களா? இந்த பத்ர் போர்க்களத்தில் இப்படி மிகப்பெரிய படிப்பினை நமக்கு இந்த போர்க்களத்தில் இருக்கிறது. இன்னும் இந்த போர்க்களம் சம்பந்தமான சில தகவல்கள், இஸ்லாமிய உம்மத்துகள் பெற வேண்டிய படிப்பினைகள் இன்னும் சில தகவல்கள் இருக்கிறது. அல்லாஹ் நாடினால் இந்த பத்ர் போர்க்களத்தினுடைய 2வது தொடரை அடுத்த ஒரு காணொளியில் காண்போம். அதுவரையிலும் கேட்ட செய்தியை அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிற பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் தருவானாக என்று கூறி இந்த உரையை முடிவு செய்து கொள்கிறேன். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹ்